ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு உங்களோட ஷேர் பண்ண ஒரு சின்ன டிப் என்னன்னா, நம்ம அந்த மிளகா அந்த மாதிரிலாம் ஏதாவது சம்திங் நம்ம ப்ரொவிஷன்ஸ் வாங்குறச்ச இந்த மாதிரி ஒரு நீட்டு கவர் கிடைக்கும் நமக்கு. நான் இது வந்து என்னோட மிளகா வாங்கும் போது கிடைச்ச என்னோட கவரு. இந்த கவரை நான் வந்து எப்படி யூஸ்ஃபுல்லா மாத்தலாம் அப்படின்றத சொல்றேன். இதுல வந்து நான் மோஸ்ட்லி வந்து இந்த மாதிரி நீட்டா இருக்கிறது மேகி கவர்ஸ் அதுலலாம் வந்து நான் முருங்கைக்காய் ஸ்டோர் பண்ணிப்பேன். ஏன்னா இது வந்து நீட்டா இருக்கிறதுனால. இப்போ இன்னொரு ஸ்டோரேஜா எப்படி பண்ணலாம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து இதோட ஹெட்ல வந்து கொஞ்சமா ஃபோல்ட் பண்ணி ஒரு கட்டு கொடுத்துப்போம். இது எதுக்காக நான் அப்படி பண்றேன் அப்படிங்கறத சொல்றேன். ஸோ இப்போ இப்படி பண்றச்ச இது வந்து ஹேண்டியா நம்ம எடுத்துட்டு போறதுக்கு ஹேண்டியா ஒரு ஹேண்டில் மாதிரி அதுக்காக நான் இங்க ஒரு கட் கொடுத்துருக்கேன். நம்ம மழை காலத்துலலாம் வந்து கொடை எடுத்துட்டு போவோம், ஈரமாயிடும். அதை வந்து நம்ம எடுத்துட்டு அந்த ஈர கொடையை வந்து நம்ம வைக்கிறதுக்கு எங்கேயும் ஆப்ஷன் இருக்காது. ஸோ நம்ம ட்ரெயின்லலாம் எடுத்துட்டு போகும்போது மற்றவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். டக்குன்ட்டு நம்ம இந்த கொடையை இதுல எப்படி போட்டு வச்சுக்கலாம். நார்மலா எப்பவுமே ஒரு கவர் நம்ம கேரி பேக் வந்து நம்ம ஹேண்ட் பேக்ல வச்சுட்டு இருப்போம். அது வந்து இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும் பட்சத்துல நம்ம வந்து மிஸ் பண்ணாம இதை எடுத்துட்டு வந்துருவோம். நம்ம சீட் பக்கத்துல வச்சுட்டு உட்காருவோம் ஈரமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் இந்த மாதிரி ஓப்பன்ல இந்த டிரான்ஸ்பரண்ட் கவரா இருக்கச்ச நம்ம மிஸ் பண்ணாம எடுத்துட்டு வர்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். நான் இப்படிதான் எடுத்துட்டு போவேன். நீங்களும் இந்த டிப்பை வந்து ஃபாலோ பண்ணுங்க. பாருங்க, இந்த மாதிரி நம்ம பெரிய கொடை கூட போடலாம். இது ஆக்சுவலி என்னோட ஹேண்ட்பேக்ல வைக்கிறதுனால சின்ன கொடை, அதனால இந்த கவர் பெருசா இருக்கிறதுனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நம்ம பெரிய கொடை கூட இதுல வச்சுக்கலாம், ஏன்னா இந்த கவர் பெருசா இருக்கிறதுனால. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிப் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.